வெல்கம் டு அம்பேத்கர் அகாடமி. ஸோ நம்ம டெய்லியுமே ஒரு 6 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த 6 கொஷின் பார்க்கறதுனால நமக்கு என்ன என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரைக்குமே நமக்கு டெய்லி ஒரு 6 கொஷின் சிலபஸ் கீழே பார்க்குறப்போ நமக்கு ஒரு 3000 ஆர் 2500 கொஷின் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிலபஸ் கீழேருந்து நம்ம அந்த 6 கொஷின் எடுக்கிறோம். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 3 கொஷின்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ். அந்த 25 மார்க்ஸும் சிலபஸ் கீழேருந்து ஒரு மேக்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 6 கொஷின் நம்ம எப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா ஈஸியாக ஒரு 3000 கொஸ்டின் 2500 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் கால்டு. குப்தர்களின் தங்க நாணயங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குப்தர்களின் தங்க நாணயங்கள் என்னவென்று அழைத்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் பி. குப்தருடைய தங்க நாணயங்கள் தினார் அப்படின்ட்டு தான் நம்ம அழைப்போம். ஓகேவா? அடுத்தது, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which article deals with the election of the president? குடியரசுத் தலைவர் தேர்தலை குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி சொல்லுது. அதில் ஆர்டிகல் 52லேருந்து 61 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது பிரசிடென்டுடைய தேர்தலை குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி அப்படின்னு கேட்டால் ஆன்சர் பின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அவருடைய தேர்தல் குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 54 அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எலெக்டட் எம்பிஸ். ஓகேங்களா? ஸோ அது நம்ம பாலிட்டிக்குள்ள வரப்போ பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மீதி எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அதிகாரம் சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்றது. ஆர்டிகல் 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படிங்கிறாங்க, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 56 அப்படிங்கிறது அவருடைய பதவிக்காலம். ஓகேங்களா? அவருடைய பதவிக்காலம், தகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், விச் பேங்க் இஸ் த லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா? இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பேங்க்கை பற்றி படிப்போம். ஓகேங்களா? வங்கியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, பேங்க்கை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. அதில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட், அம்மா என்ற சொல்லில் எத்தனை அசைகள் உள்ளன? அம்மா என்ற சொல் நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல அழகிட்டு வாய்ப்பாடு இருக்கு. ஓகேவா? யாப்புன்னு சொல்லக்கூடிய அழகிட்டு வாய்ப்பாடு இருக்கு. யாப்பு இலக்கணத்துல பார்ப்போம். அதுல அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். அதுல அம்மா என்ற சொல்லில் எத்தனை அசைகள் உள்ளன என்ற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் பி. ஸோ அம்மா என்ற சொல்லை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மா. ஓகேவா? குறில் தனித்து வருவது, குறில் ஒற்றுடன் வருவது, நெடில் தனித்து வருவது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அம்மான்ற வேர்டில் எத்தனை அசை இருக்குன்னா 2 அசை. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறை அசை அப்படிங்கிறது. ஸோ அம்மா என்ற வேர்டில் 2 அசைகள் உள்ளன. ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட், கவனிங்க. சூஸ் த கரெக்ட் டென்ஸ். She dash
ஹர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே அப்படின்னாலே பாஸ்டன்ஸை தான் குறிக்கும், ஓகேங்களா, இறந்த காலத்தை குறிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டு தான் அங்கே வரும் ஆன்சர், ஓகேவா. ஷி டிட் ஹர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ 6th கொஸ்டின் பார்க்குறோம். 6th மேக்ஸு. ஸோ மேக்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 25 மேக்ஸ் இருக்குது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில். 25 மேக்ஸு, 75 ஜென்ரல் ஸ்டடீஸாக வந்துடும் உங்களுக்கு. எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மேக்ஸ் கம்பல்சரி மேக்ஸ் யார் ரெகுலராக எக்ஸாம் வரைக்கும் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால 25 out of 25 மேக்ஸ் ஈஸியாக வாங்க முடியும். அதில் டைம் அண்ட் ஒர்க் என்ற டாபிக் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஈஸியாக மார்க் வாங்கலாம், ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. A can do a work in 12 days, B in a 6 days, together they will finish in. அதாவது A 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார், B 6 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதான் கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். அடுத்தது பி ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார். ஸோ ஏன்னா 1/12, பின்னா 1/6. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஏபி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் அடுத்தது என்னன்னு பாருங்க. இருவரும் சேர்ந்து அதனை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? அப்போ இருவரும் சேர்ந்துன்னா யார் இருவரும்? ஏவும் ப்ளஸ் பியும் தானே. இருவரும் சேர்ந்து அப்படின்னும் போது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 1/12, பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 1/6, ஓகேவா. ஸோ கீழே பாருங்கள், நான் பேசிக்காகவே சொல்லி கொடுக்குறேன். 12, 6 இருக்குது, கீழே வேறு நம்பர் இருக்குது. கீழே சேம் நம்பராக, இதுவே 12 இருந்தால் நம்ம எல்சிஎம் 12ன்னு எடுத்துப்போம். கீழே 6 இருந்தால் எல்சிஎம் 6 எடுத்துகிட்டு டைரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ கீழே வேறு நம்பர் இருக்குது அப்படின்றனால இந்த 12க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ அந்த எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபேக்டர் போட்டுக்கோங்க. ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே தெரியுது 12 தான் அப்படின்னு. ஏன்னா 6 டேபிள்ஸில் 12 நமக்கு வரும். 1 6 6, 2 6 12. ஸோ அப்படியே போடலாம். இன்கேஸ் அதை நம்ம ஸ்டெப்பாக போகிறனால அதையுமே நான் சொல்கிறேன். 12 இப்போ ரெண்டுமே எந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில். 6 2s 12, 3 2s 6. 6 3 எந்த டேபிளில் போகும்னா 3 டேபிள்ஸில் போகும். 2 3s 6, 1 3s 2, 1 1. ஸோ இங்கே இருக்கிறத மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் எல்சிஎம்க்கு. 2 3s 6, 6 2s 12. அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 12, ஓகேவா. ஸோ இந்த 12 வச்சு நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எல்சிஎம் 12 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஏல பாருங்கள், ஏ வந்து 1/12. 12 டேபிள்ஸில் 12 எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் தான் இருக்கும். அதில் இந்த 1 டைம் இருக்கு இல்லையா, அந்த 1 எடுத்துகிட்டு நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணோம். மேலே என்ன நம்பராக இருந்தாலும் இங்கே 1 இருக்குது, ஸோ ஈஸியாக இருக்கும். இங்கே 2 3 இருந்துச்சுன்னா அந்த 1 என்ன பண்ணணும்? 1 3s 3ன்னு வரும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேலே 1 தான் இருக்குது, அப்போ நம்ம ஈஸியாக இருக்குது. 12ல் 1 1, அப்போது 1 × 1 1 தான் வரும். ப்ளஸ் 6 இருக்குது. 12 டேபிள்ஸில் 6 டேபிளில் 12 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அப்போ நமக்கு 2 கிடச்சிருக்கு. அதாவது 6 1s 6, 2 6 12. அப்போ 2 இருக்குது. அந்த 2 எடுத்துகிட்டு போய் இங்கே மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 1 2s 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது? 1 + 2 3, 3/12. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 3s 3, 4 3s 12. 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the answer is 4. ஸோ இங்கே 4 தான் இருக்குது. இங்கே அதே 1/4 இருந்தால் நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஸோ இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 4 days, ஓகேவா. ஸோ இந்த 6 கொஸ்டின் கம்பல்சரி நமக்கு எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அந்த டாபிக் வைஸ் தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் கீழே இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் தான் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.